சுதந்திரம். யாருக்கு சுதந்திரம்? யாருக்கு கிடைச்சாலும் அடிமை ஆயிடும். சுயமரியாதை. யாருக்கு சுயமரியாதை? சுயமரியாதைய கொடுக்க மறுக்கிறோம். சுய விருப்பம். யாருக்கு சுய விருப்பம்? உனக்கு கேள்வி கேட்கிறோம். நீதி நீதி நீதி. உனக்கு ஒரு நீதி, எனக்கு ஒரு நீதி. அந்த நீதி கிடைக்க ரோட்ல நிக்கிறோம். ஏதோ ஒரு வார்த்தையெல்லாம் சொன்னாங்களே, அதுதான் எனக்கு புரியல. ஏதோ சுதந்திரம்னு சொல்றாங்க, ஆமா, சுயமரியாதைன்னு சொல்றாங்க, ஆமா, இது இல்லாம சமூக நீதி மாதிரி சொல்றாங்க. அப்படின்னா என்ன? அதெல்லாம் எனக்கு என்னன்னு கூட தெரியாது. சரி, இவ்வளவு பேர் உட்கார்ந்து பாக்குறாங்களே, அவங்களுக்கு தெரியுமான்னு ஒரு தடவை கேட்டுருவோமா? கேட்டுருவோமா? டோர்கா நான் இங்க கேக்குறேன். அண்ணே, சமூக நீதின்றாங்களே அப்படின்னா என்னண்ணே? தெரியாதா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இங்க இருக்க நாடகங்களை பார்த்து நீங்களே கத்துப்பீங்க. வேற யாராவது இந்த சமூக நீதினா என்னன்னு சொல்ல முடியுமா? யாருக்காவது சமூக நீதி என்னன்னு தெரியுமா? நீங்களே கையை தூக்கி சொல்லலாம். ஏன் நம்ம மரக்காக்கா இருக்காங்களா, அக்கா கிட்ட கேட்போம். அக்கா சொல்லுக்கா, சமூக நீதினா என்னக்கா? துணியை தூக்கி பார்த்து பால் கிட்ட சொல்றதா சமூக. அப்போ சுதந்திரம்னா என்ன? தெரியலையே. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியும். என்னது? இந்த சுதந்திரம், சுய விருப்பம், சமூக நீதி இந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்படி என்ன கொண்டு வந்திருக்காங்க? அப்படியா? ஆமா. அத பத்தி நீ சொல்லிட்டா கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கும்ல. நான் சொல்லுவேன், நான் நிறைய பேசுவேன். அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம வந்திருக்காங்கல்ல. ஆமா. என்ன பார்த்து யாரும் சிரிக்கல இப்போ வரைக்கும். சிரிக்கிற மாதிரி இருந்தா சிரிப்பாங்க. அவங்களுக்காக ஒரு வணக்கத்தை சொல்லணும். சொல்லிடலாமா? சொல்லிடலாம். என்ன மக்களே, சொல்லிடலாமா? சொல்லலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்ம இருக்கோம் எங்க கதையில கருத்து இருக்கோம். ஐயா மாரே வணக்கம், அம்மா மாரே வணக்கம். நம்ம திருநர் மாரே வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ஆமாமா, என்ன வெயிலு தாங்கவே முடியலப்பா. ஆமா, இவங்கெல்லாம் யாரு? ஆமா, நீங்கெல்லாம் யாரு? நீங்க யாரு? நீங்க யாரு? நீங்க யாரு? நீங்க யாரு? சே, எவ்வளவு கேட்டாலும் யார்ட்ருந்து எந்த உருப்படியா ஒரு பதிலே இல்லப்பா. அவங்கள விட எங்க பாரு ஏதோ இருக்கு. ஆமா, என்னது இது? வா போய் பார்க்கலாம். பார்க்கலாம். என்ன வெறுமனே இருக்கு, ஒண்ணும் இல்ல. என்ன பண்றது? இப்ப பாரு. என்ன பண்ண போற? கண்ணு வரைய போறேன். கண்ணா? கண்ணு மேல இல்ல. ஓ, கண்ணெல்லாம் வரைஞ்சாச்சு. இப்போ ஒண்ணு பண்றேன் பாருங்க. என்ன பண்ண போற? பொட்டு வைக்கிறேன். ஆமா, பொட்டுலாம் நல்லாவே இல்லை, அதெல்லாம் வைக்கவே கூடாது. இவன் இப்படிதான் எல்லாம் பண்ணிட்டே மீச வரையறேன். மீச எவ்வளவு கம்பீரமா இருக்கு. மீசெல்லாம் நல்லாவே இல்லை. இப்ப பாரு. என்ன இது? உதடு வரைஞ்சு லிப்ஸ்டிக் போடுறேன். லிப்ஸ்டிக்கா? எப்படி இருக்கு பாரு. நல்லாவே இல்லை. நீ ஏதாவது பண்ணிட்டே இருப்ப. உன்னால எப்படி ஆயிடுச்சு? உன்னாலதான் இப்படி ஆயிருக்கு. நல்லாவே இல்லை. நல்லா மீசெல்லாம் வரைஞ்சேன், இப்படி ஆயிடுச்சு. என்னப்பா ரெண்டு பேரும் இப்படி கத்திக்கிட்டே இருக்கீங்க? முதல்ல நீங்க ரெண்டு பேரும் யாரு? என்ன நாங்க யாரா? இது என்ன கேள்வி? நான் ஒரு ஆண், நான் ஒரு பெண். என்னது? நீ ஒரு ஆண், நீ ஒரு பெண்ணா? ஆமா. இது நான் எப்படி நம்புறது? என்ன எப்படி நம்புறதா? புது கேள்வியா இருக்கு. ஏன் நாங்க சொன்னா பத்தாதா? ஆமா, நாங்க சொன்னா பத்தாதா? ஐயேப்பா, நீங்க சொன்னாலாம் எனக்கு பத்தாது. இதுக்கு ஒரு விதி இருக்கு, ஒரு ரூல்ஸ் இருக்கு, அத ஃபாலோ பண்ணணும். என்ன ரூல்ஸ்? பெரிய ரூல்ஸ் எல்லாம் இல்லங்க. நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ரெண்டு பேரும் உங்களை நிர்வாணப்படுத்தி ஒரு மெடிக்கல் ஆபீசர் முன்னாடி நாம வந்து எக்ஸாமைன் பண்ணுவோம். அப்பதான் சொல்லுவோம் நீங்க ஆனா இல்ல பெண்ணா அப்படின்னு. என்னது நிர்வாணப்படுத்தியா? இதே என் கண்ணியத்துக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை உனக்கு தெரியுமா? உனக்கு மட்டுமா? நான் ஒரு மீச வச்சா ஆண், இது ஆண்மைக்கு எவ்வளவு பெரிய இழுக்கு தெரியுமா? உனக்கு எங்க மீச இருக்கு? அதெல்லாம் இப்ப முக்கியமா கதைக்கு முதல்ல எல்லாரும் நிறுத்துங்க. சும்மா ஒரே ஒரு வார்த்தைக்கு உன்னை நிர்வாணப்படுத்தின்னு சொன்னதுக்கு என் கண்ணியத்துக்கு கேடு, என் ஒழுக்கத்துக்கு கேடு, ஆண்மைக்கு கேடுன்னு வரீங்கல்ல. அப்போ இதே மாதிரியான விஷயங்களை
திருநர் மக்கள் எவ்வளவு காலமா போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு உங்க யாருக்காச்சும் தெரியுமா? அது எப்படி தெரியும்? நம்ம என்ன பண்ணிடுறோம், அவங்கள ஒரேடியா நிராகரிச்சிடுறோம்ல. எந்த ஒரு விஷயத்திலுமே அவங்க நம்ம சேர்த்துக்கவே மாட்டிக்கிறோம். அப்புறம் இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் அவங்க என்ன சொல்லிடுவா போறாங்க. இவங்க யாருக்குமே செக்ஷன் 19 கிளாஸ் 1 சப் கிளாஸ் ஏ என்ன சொல்லுதுன்னு தெரியாது. என்ன சொல்லுது? அது என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு தனிநபருக்கும் சுயமா தன் விருப்பத்துக்கு ஏற்ப வாழ்றதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லுது. அட ஆமா, நான் புடிச்ச முயலுக்கு 3 கால் தானப்பா. ஆமா. என்னது, நீ பிடிச்ச முயலுக்கு 3 காலா? பாத்தீங்களாங்க, இந்த மாதிரிதான் அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல வெறும் ஆண் பெண் மட்டும்தான் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ ஐயோ. அதெல்லாம் விடுங்க. ஒருத்தன் சும்மா வருவான், அவங்களுக்கு தான் இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல, பேசாம அவங்க இந்த வீட்டை விட்டுட்டு இந்த ஊரை விட்டுட்டு ஏன் இந்த நாட்டை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிடலாம்ல அப்படின்னு சொல்லுவானுங்க. நீ அசால்ட்டா சொல்லிடுவ. இங்க நம்ம கடுமையாவும் ஒரு பயங்கரமான ஒரு சட்டத்தை நம்ம போட்டு வச்சிருக்கோம். நீ அசால்ட்டா சொன்னோடனே அவங்களால வெளிநாட்டெல்லாம் போய் உட்கார முடியாது. அந்த வெளிநாட்டுல மட்டும் யார் இருக்கா? அங்கதான் நம்ம பம்ப் இருக்காரு. இந்த சைக்கிள் டயர்ல அந்த பம்பா? ஐயா, அவர் நினைச்சாருன்னா புல்டோசருக்கே பம்ப் அடிப்பாரு. அது மட்டும் என்ன, ஆதிக்கத்துக்கு உருவம் இருந்தா அவரை மாதிரிதான் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி ஃபர்ஸ்ட் ஏன் திருநர் மக்கள் ஏன் இந்த நாட்டை விட்டு அவங்களோட சொந்தங்களை விட்டுட்டு மக்களை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போகணும்? அப்படியே அவங்க போகணும்னு நினைச்சாலும் இந்த சட்டத்தினால அவ்வளவு சுலபமான அவனை வெளியே போயிட முடியாது. சரி சரி, அப்ப எனக்கு இத பத்தி இன்னும் விவரமா சொல்றியா? அம்மா வளர்ச்சி வாங்கலையோ வளர்ச்சி. அண்ணே வளர்ச்சி வாங்குறீங்களா? அம்மா வளர்ச்சி வாங்கலையோ வளர்ச்சி. வளர்ச்சி வாங்கலையோ வளர்ச்சி. வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க, வளர்ச்சி வாங்கலையோ வளர்ச்சி. நிறைய வளர்ச்சி கூடையில் இருக்கு. ஒவ்வொரு வளர்ச்சியை எடுத்து தரேன், நீங்களே வாங்கிக்கோங்க சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆயுத வளர்ச்சி. இந்த சைடு வா, எடுத்துட்டு போ. நெக்ஸ்ட் போர்னால வரக்கூடிய வளர்ச்சி யாருக்கு வேணும்? ஓகே மேம், தேங்க் யூ. அடுத்து ஆயுத குவிப்புல இருக்கக்கூடிய வளர்ச்சி யாருக்கு வேணும்? எனக்கு வேணும். எடுத்துக்கோங்க. கையும் முடிச்சிட்டாங்க. ஓகே ஓகே. அடுத்து அந்த நாட்டு இந்த நாட்டு தலைவர் இருக்க பேர்ல நம்ம நாட்டு தலைவரும் பேர் இருந்துச்சு, ஃபைலும் கூட முடியுமே, அதோட வளர்ச்சி யாருக்கு வேணும்? வேணாம் வேணாம், உள்ள இருக்கட்டும். கடைசியா ஒரே ஒரு வளர்ச்சி இருக்குங்க, வித்துட்டு ஊட்ட பார்த்து போறேன். கோமியத்தை குடிக்கிறதுல இருக்க வளர்ச்சி யாருக்கு வேணும்? எனக்கு வேணும் மாமி. என்ன மாமி, எடுத்துட்டு போங்க. வளர்ச்சி எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஒண்ணுதான் வியாபாரம். நிறுத்தமா. ஆமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? வளர்ச்சிகளை கூவி கூவி விட்டு கொண்டிருக்கிறேன். எது இதெல்லாம் வளர்ச்சியா? ஆமா. இதெல்லாம் என்ன வளர்ச்சி? இதெல்லாம் நானுங்க பொருளாதார வளர்ச்சின்னு சொல்றாங்க. இது பார்க்க பொருளாதார வளர்ச்சி மாதிரி தெரியல, புறம்போக்கு வளர்ச்சி மாதிரி இருக்கு. ஒரு நாடுனா என்னப்பா? அந்த நாட்டுல இருக்க மக்கள் தானே. என்னமோ நாடுன்றீங்க மக்கள்ன்றீங்க, ஆனா இந்த நாட்டுல கொண்டு வர சட்டம் ஒவ்வொன்றும் இங்க மக்களுடைய வாழ்வுரிமையை பாதிக்கிற மாதிரி தானே இருக்கு. அது அப்படி என்ன சட்டம் இது? இதுல இருந்து நீங்க யாரும் இந்த செய்தித்தாள்களையோ இல்ல இன்ஸ்டாகிராம்ல வரக்கூடிய ரீல்ஸையோ இல்ல ஃபேஸ்புக்கோ பார்க்கலன்னு தெரியுது. இல்ல நான் பாத்துர்க்கேன். இப்ப கூட ஒரு பாட்டு ஃபேமஸா போச்சே, என்னது? ஆரா 10க்கு 10 இந்த தெரியலனா என்ன ஒரே டுகுடுகுடு. அது இல்லங்க, அவசர அவசரமா 2026ல கொண்டு வந்தாங்களே திருநீர் திருத்த சட்டம், அத பத்தி உங்க யாருக்காச்சும் தெரியுமா? அந்த சட்டத்துக்கு என்ன ஓய் குறைச்சல்? நம்ம மோடி ஐயாவே சொன்னாரு, திருநீர் திருத்த சட்டம் 2026 படி நம்ம பாலின சிறப்பினருக்கு கேடயமா அமைது சொன்னாரே. ஓய் அதுவே ஒரு ஓட்ட சட்டம். என்னது ஓட்ட சட்டமா? நீ பேசுறது பார்த்தா நீ ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு உள்குத்தம் இல்ல, திருநர் மக்கள் அடிக்கணும்னா வெளிப்படையா தான் குத்துவாங்க. ஐயோ. ஆனா அதோட மட்டும் நிறுத்தல இவங்க. ஒரு பாலினத்தவர்கள் அவங்களோட அடையாளத்தை தீர்மானிக்கிறதுல ஒரு தனி நபரோ இல்ல ஒரு அரசோ குறுக்கிட செய்யக்கூடாதுன்னு ஆர்டிகல் 15 கிளாஸ் 1ல சொல்லிருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், மூக்கோட சேர்ந்து நம்மளே உள்ள இழுத்துடுறோம். அது மட்டுமா, நால்சா வழக்கிலயாச்சும் நமக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இப்ப கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்துல அவங்க
இந்த திருநர்களுடைய பாலினத்தையே ஒரு கேள்விக்குள்ளே ஆக்குற மாதிரி தானே இருந்துச்சு. இந்த திருநர் மக்கள் இந்த நாட்டுல வாழ்றதுக்கே போராடிட்டு இருக்காங்க. ஒரு உணவு சமைச்சாலே அது எல்லாருக்கும் பொதுவானது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? உனக்கு எனக்குன்னு உரிமை கொண்டாடிட்டு இருக்கோம். அப்படி ஆரம்பிச்சது இப்போ இந்த பூமியில வாழ்றதுக்கே உனக்கு உரிமை இருக்கா எனக்கு உரிமை இருக்கான்னு போராடிட்டு இருக்கோம். நம்ம சமூகத்துல அவங்களும் இருக்கேன்னு சொல்றாங்க, சொல்லிக்கிட்டேவும் இருக்காங்க. அப்போ அவங்கள சேர்க்காம எப்படி நம்ம வளர்ச்சி அடைவோம்? அடே ஆமா தானே, வளர்ச்சினா என்ன? எல்லாரும் சேர்ந்து வளர்றது தானே வளர்ச்சி. ஆனா நாம என்ன பண்றோம்? அவங்க ரொம்ப மைனாரிட்டியா இருக்காங்க, அவங்கள எதுக்கு நம்ம சேர்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு நம்மளை மட்டுமே நம்மள வளர்ந்துகிட்டு இருக்கோம். திருநர் மக்கள் இல்லாத வளர்ச்சி ஒரு முழுமையான வளர்ச்சியாவே இருக்காது. நாம வாழும் வாழ்க்கை யாருக்காக? நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை யாருக்காக? வாழும் வாழ்க்கை யாருக்காக? நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை யாருக்காக? உரிமைகளை மறுக்கிறாங்க, வேண்டாம் சமத்துவம்னு சொல்ல மறுக்கிறாங்க. அடிப்படை உரிமைகளை மறுக்கிறாங்க, வேண்டாம் சமத்துவம் சொல்ல மறுக்கிறாங்க. நம்ம வாழ வாழ்க்கை யாருக்காக? நம்ம வாழ்ற வாழ்க்கை யாருக்குன்றதை தாண்டி நாம வாழ்ற வாழ்க்கை நமக்கானதா இருக்கான்றது ஒண்ணு முக்கியம் இல்ல? சரிதான். சரி, இப்போ இந்த எல்லாமே சொல்லியாச்சு. இப்போ இந்த திருநர் திருத்த சட்டம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுல கொஞ்சம் கூட ஒரு திருநர் மக்களுக்கான உரிமையை கொடுக்கிற மாதிரி இல்ல. அப்படி நீங்க சொல்றீங்க. ஆனா இவ்வளவு நேரம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ல, நம்ம வாழ்ற வாழ்க்கை யாருக்காக? நம்மளுக்காக. சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வாழ்றதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா எல்லாரும் அப்படி இருக்கோமா? இல்ல. அப்போ இனிமே நம்ம என்ன பண்றோம்? நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையில எல்லாரையும் ஒன்னா சேர்த்து வாழ்றது மட்டும்தான் நம்ம வாழ்க்கை. சரி சரி, எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. உனக்கு ஒரு காசு கேளு. ஓகேவா? இந்த கேள்விக்கு யாருக்கெல்லாம் பதில் தருதோ அவங்க சொல்லுங்கப்பா. ஆனா அடிச்சுக்காம கை தூக்கி தான் பதில் சொல்லணும். சரி ஓகே, கேட்டுலாமா? ஆமா, செக்ஸ்னா என்ன? ஆமா, எதுக்கு உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? யாராவது ஒருத்தர் முன்னாடி வந்து சொல்ல வேண்டியதானே? அட அது கூட தெரியாதா? பால் ஆனா பெண்ணா சொல்றது தானே. அது உங்களுக்கு. அப்ப அவங்களுக்கு அப்போ குழந்தை பெத்து போடுறதா? ஏங்க, பயாலஜிக்கலா ஒரு மனுஷனை உடல் உறுப்பு வச்சு மட்டும் தீர்மானிச்சிட முடியாதுங்க. அவனுக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்குதானுங்க செய்யுது. ஆமா, வெறும் உடல் உறுப்பை மட்டும் வச்சு அவங்க பாலினத்தை தீர்வு செய்யறதும் உடல் உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சைக்கு கட்டாயப்படுத்தின சட்டமும் எவ்வளவு பெரிய ஒரு தீவிரவாதம் தெரியுமாங்க? உடல் உறுப்பை மட்டும் வச்சு அவங்க பாலினத்தை நம்ம தீர்மானம் செய்யறதுக்கு நம்ம யார்? சரியா சொன்னீங்க. இதோட மட்டும் நிறுத்தல. இந்த திருநர் சட்டம் 2026ல நம்ம மக்கள் எப்படியாவது திருந மக்களுக்கு வாழ் உரிமையை கொடுத்துருவாங்களோ நம்ம நம்பிட்டு இருந்தோம். ஆனா ஒண்ணுமே இல்லையே. சட்டையில ஓட்டை இருக்கலாம், ஓட்டையே சட்டமா இருந்தா எங்க போறது? இது எல்லாமே ரொம்ப முக்கியமா அவங்க தெளிவா தான் இத வந்து பண்ணிருக்காங்க. எப்படியும் வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணா இருக்கணும் அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான விஷயத்தை செய்யறது தான் இந்த அரசு பண்ணிட்டு இருக்கு. கரெக்ட்டா சொன்ன. ஆனா திருநர் மக்களை ஒரு மனுஷங்களா கூட மதிக்கிறது கிடையாது. கரெக்ட். இது மட்டும் இல்லாம நம்ம நால்சா தீர்ப்புல கூட ஏதாவது கொஞ்சமாவது இருக்குமா, நம்மளுக்காக உரிமை இருக்குமான்னு திருநர் மக்கள் தேடிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா அதுல கூட அவங்களுக்கான வேலை வாய்ப்பும் அவங்களுக்கான கல்வியும் கொஞ்சமாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி பின்தங்கிய சமூகத்துல அவங்களை சேர்த்துருந்தாங்க. அவங்க என்னதான் கஷ்டப்பட்டு வேலை வாய்ப்புக்கு மேல வந்தாலும் நம்ம என்ன பண்ணிடுறோம்? புள்ள பிடிக்கிறவங்க சொல்லி கரண்ட் கம்பத்துல கட்டி அடிச்ச சமூகம் தானே நம்ம சமூகம். ஏங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல கூட உறுப்பு 21ல வாழ்வுரிமையை பத்தியும் தனிநபர் சுதந்திரத்தை பத்தியும் தன் பாலினத்தை தானே தீர்மானிச்சுக்கலான்னு கூட இருக்குங்க. அதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியல போல இருக்கு. இந்த கல்வி யாருக்காக ஐயா? இந்த வேலை யாருக்காக ஐயா? கல்வி யாருக்காக ஐயா? இந்த வேலை
ஒரு சட்டம் வருது, அதுல நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா திருநர் மக்கள் எல்லாருமே நம்மளோட கை கோர்த்து நிக்கிறாங்க, நம்மளோட போராட்டங்கள்ல பங்கேற்கிறாங்க. திருநருக்கு எதிரான சட்டத்துல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம எல்லாருமே அவங்களோட கை கோர்த்து நிக்கணும். இதுல அவங்க மட்டுமே போராடக்கூடாது, அவங்களோட சேர்ந்து ஒரு ஆதரவாளர்களா நம்ம அவங்க கூட நிக்கணும். மாத்தி பாடுங்க. அப்ப இந்த பாட்டை மாத்தி பாடிடலாமா? இந்த டிரான்சாக்ட ஒலிக்கத்தானே ஐயா நாங்க ஒன்று கூடியிருக்கோம் ஐயா. டிரான்சாக்ட ஒலிக்கத்தானே ஐயா ஒன்று கூடியிருக்கோம் ஐயா.